அனைவருக்கும் வணக்கம். வெற்றிக்காக காத்திருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அற்புதமாக பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகும் சுக்கிரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் வெற்றிக்காக காத்திருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாகவும் பல்வேறு வகையான தடை தாமதங்களை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான யோகம் நிறைந்த தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் தெள்ள தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் சுக்கிரன் இந்த வேளையில் முற்றிலுமாக உச்சம் பெற்றிருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் கடந்த சில மாதங்களாக வலம் வந்தார். தற்போது அவர் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாகியஸ்தானம் ஆகிய 9இல் நுழைவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த அமைப்பாக நிச்சயம் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். தைரியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் எதிர்பாராத காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் பொதுவாகவே நவ கிரகங்களில் சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. சுக்கிரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் சாதகமாக வலம் பெறும்போது உங்களுடைய வாழ்வில் செல்வ செழிப்பு, சௌகரியம் போன்ற அனைத்துமே மேம்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சௌகரியமான சூழலும் மகிழ்ச்சியான சூழ்நிலையையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார். ஏனென்றால் பொதுவாகவே 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுப்பாருங்க. அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய 9ஆம் இடத்தில் தற்போது சுக்கிரன் அமரக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பாக பல வகையில பாக்கியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய அந்த தருணத்துல விரைவான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக 9ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். மேலும் சுக்கிரன் இந்த வேளையில் சந்திரனுடன் மட்டும் இணைந்து வலம் வரப்போகிறார். மற்றபடி இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு வெற்றிக்காக தொடர்ந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பல்வேறு வகையான வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் வெற்றி கிட்டும். தன ரீதியாக, பொருளாதார ரீதியாக உயர்வை பெறக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாது நீங்கள் பணியாற்றக்கூடிய துறை எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறை ரீதியான வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுணுக்கமாக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் அற்புதமான மாற்றம் உறுதியாகவே கிடைக்கும். அது மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளில் குரு பகவானும் லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரனும் 9இல் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். குறிப்பாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரனும் குருவும் இந்த தருணத்தில் அற்புதமான அமைப்பில் வலம் வருகின்றன. 9இல் சுக்கிரனும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நிறைவான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்து சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. பெண்மணிகளுக்கு வலிமை வாய்ந்த குரு, சனி ஆகிய இரு
கிரகநிலைகள் மட்டுமல்ல, சுக்கிரனும் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் நிச்சயமாக பெண்மணிகள் தங்களுடைய வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. நீங்கள் நினைத்த பல சுப காரியங்களை நினைத்தபடியே சந்திப்பதற்கான சூழல் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது தனது 7ஆம் பார்வையை வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் கிடைக்காத பல காரியங்களில் இந்த தருணத்தில் தடை விலகி வெற்றி கிட்டுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. நல்லபடியாக நீங்கள் நினைத்தபடியே இல்லத்தில் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வெற்றிக்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி பகவான் ராகு இணைந்திருக்கும் போது இந்த வேளையில் மிக அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிக வலுவாக சுக்கிரன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிறைவாகவே உங்களை தேடி வரும். சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தி வந்த சூழலில் அவற்றில் நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக சிம்மராசிக்கு நாயர்களுக்கு மிக வலுவாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் போது எளிதில் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக சுக்கிரனின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தித்து வரக்கூடிய பின்னடைவுகளை சரி செய்யக்கூடிய வகையில் வெற்றிக்காக தொடர்ந்து காத்து கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் திருப்திகரமாக உற்பத்தி மற்றும் வியாபாரம் போன்றவற்றில் நிறைவான சூழலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. எனவே மிகவும் அற்புதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதால் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் எதிர்பாராத பல வெற்றி வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையிலும் சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறார் சுக்கிரன். அவர் இந்த வேளையில் அதீத பலத்துடன் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பல வாய்ப்புகளும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய சிறு முயற்சி கூட உங்களுடைய துறை சார்ந்த வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. பெயர் புகழ் அதிகரிப்பதற்கான அற்புதமான தருணமாகவும் அமைகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் சுக்கிரன் மிக வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகி இருப்பதால் நெருக்கடிகள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் கனகச்சிதமாக உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். வித்யாகாரகரான புதன் லாபத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். குருவுடன் இணைகிறார். எனவே ரெட்டிப்பு நன்மை உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சுக்கிரனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும்.